ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளியாகும் குண்டு எவ்வளவு வேகத்தில் இலக்கை தாக்கும்? ஒரு பயணிகள் விமானம் ஒரு நிமிடத்தில் கடக்கும் தூரம் எவ்வளவு? நம்முடைய வீடான இந்த பூமி ஒரே வினாடியில் எவ்வளவு தூரம் கடந்திருக்கும்? இப்படி சூரியன், ராக்கெட், விண்கலம் என எல்லாமே எவ்வளவு வேகமாக பயணிக்கிறது என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதே சமயம் இந்த தகவல்கள் எல்லாம் நாம் குறைவான வேகத்தில் தொடங்கி உச்சபட்ச வேகம் கொண்ட அந்த விஷயம் வரைக்கும் ஒரே ஆர்டரில் பார்க்க போகிறோம், சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுக்க வேகத்தை பற்றியது என்பதால் அது தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். பொதுவாக வாகனங்களின் வேகத்தை நாம் ஆங்கிலத்தில் ஸ்பீட் என்ற ஒரு வார்த்தையில் மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆனால் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லாரும் இந்த வேகத்தை ஸ்பீட் என்றும் வெலாசிட்டி என்றும் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டி, இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ ரோட்டில் ஒரு கார் போகுதுன்னா நாம் அதை பார்த்து த ஸ்பீட் ஆஃப் தி கார் இஸ் 30 km/h அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த காரானது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது என்று சொல்கிறோம். இதே காரை பார்க்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் த ஸ்பீட் ஆஃப் தி கார் இஸ் 30 km/h என்று சொல்வார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது அதே காரை பார்த்து நாம் த ஸ்பீட் ஆஃப் தி கார் இஸ் 30 km/h டு தி நார்த் என்று சொல்கிறோம். அதாவது அந்த கார் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையை நோக்கி செல்கிறது என்று சொல்வோம். இதில் எந்த தவறும் இல்லை. அதாவது நாம் சொல்லும்போது த ஸ்பீட் ஆஃப் தி கார் இஸ் 30 km/h டு தி நார்த் என்று சொல்கிறோம். ஆனால் இதையே விண்வெளி ஆய்வாளர்கள் தி வெலாசிட்டி, அதாவது அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஸ்பீடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. த வெலாசிட்டி ஆஃப் தி கார் இஸ் 30 km/h டு தி நார்த் என்று சொல்வார்கள். அதாவது காரின் வேகத்தை மட்டும் சொல்ல வேண்டுமெனில் ஸ்பீட் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் காரின் வேகம் மற்றும் அது பயணிக்கும் திசையையும் குறிப்பிட வேண்டுமெனில் ஸ்பீட் என்கிற வார்த்தையை தவிர்த்துவிட்டு வெலாசிட்டி என்கிற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தினசரி நாட்களில் நாம் அடிக்கடி பார்க்கும் வேகமான வாகனங்கள் எதுனா அது விமானமும் ரயிலும் தான். எனவே நாம் இதிலிருந்தே தொடங்கலாம். ஒரு சாதாரண பயணிகள் ரயில் வினாடிக்கு 25 மீட்டர் வேகம் பயணிக்கும். நிமிடத்திற்கு 1.5 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கும். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த வேகமானது ஒரு சாதாரண பேருந்தை விட 2 மடங்கு வேகம் அதிகமாகும். இதற்கு அடுத்துள்ள புல்லட் ட்ரெயினானது வினாடிக்கு 90 மீட்டர் வேகம் பயணிக்கும். நிமிடத்திற்கு 5.4 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கிறது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கிறது. அதாவது சாதாரண ரயிலை விட புல்லட் ரயிலானது 3.5 மடங்கு அதிக வேகமாக பயணிக்கிறது. மூன்றாவதாக ஒரு சாதாரண பயணிகள் விமானம். இந்த விமானமானது வினாடிக்கு 250 மீட்டர் வேகம் பயணிக்கிறது. நிமிடத்திற்கு 15 கிலோமீட்டர் வேகம். மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த வேகமானது புல்லட் ரயிலை விட 3 மடங்கு வேகம் அதிகமாகும். நான்காவதாக ஒரு கை துப்பாக்கியிலிருந்து வெளியாகும் குண்டு. இந்த குண்டானது வினாடிக்கு 350 மீட்டர் வேகம் பயணிக்கிறது. நிமிடத்திற்கு 21 கிலோமீட்டர் வேகம் பயணமாகும். மணிக்கு சுமார் 1250 கிலோமீட்டர் வேகத்தில் இலக்கை தாக்குகிறது. இந்த வேகமானது விமானத்தை விட 1.4 மடங்கு அதிகமாகும். ஐந்தாவதாக ஒரு ரைஃபிள் துப்பாக்கியிலிருந்து வெளியாகும் தோட்டா. இந்த தோட்டாவானது ஒரு வினாடிக்கு 900 மீட்டர் வேகம் பயணிக்கிறது. நிமிடத்திற்கு 54 கிலோமீட்டர் வேகம் பயணமாகும். மணிக்கு சுமார் 3200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அதாவது புல்லட் ரயிலை விட ரைஃபிள் துப்பாக்கி குண்டின், அதாவது அந்த துப்பாக்கி தோட்டாவின் வேகம் 10 மடங்கு அதிகமாகும். சரி, அடுத்ததாக ஆறாவதாக வருவது நம்முடைய நிலா. இந்த நிலாவானது வினாடிக்கு 1 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கிறது. நிமிடத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகம் பயணமாகிறது. மணிக்கு சுமார் 3700 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இப்போ நிலாவை பார்க்க முடிந்தால் அந்த நிலாவானது இந்த வினாடி ஒரு ரைஃபிள் துப்பாக்கி குண்டின் வேகத்தை விட அதிகமாக பயணமாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ப முடியுதா? சரி, நிலாவுக்கு அடுத்த இடத்தில் வேகமாக செல்வது எது? அது வேறொன்றுமில்லை, நம் வீடான பூமியை தினமும் சுற்றி வந்து கண்காணிக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தான் அது. இந்த ஆய்வு மையமானது வினாடிக்கு 7.6 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கும். நிமிடத்திற்கு 459 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கிறது. மணிக்கு சுமார் 27,576 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது. ஆய்வு மையத்தின் இந்த வேகமானது நிலாவின் வேகத்தை விட
7.5 மடங்கு அதிகமாகும். இன்னும் விரிவாக சொல்லணும்னா, நம் பூமியை ஒரு முறை சுற்றி வர நிலாவுக்கு 27 நாட்கள் ஆகிறது, அல்லது 655 மணி நேரங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த விண்வெளி ஆய்வு மையமானது நம் பூமியை ஒரு முறை சுற்றி வர வெறும் 90 நிமிடங்கள் அல்லது 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் ஆகிறது. சரி, இந்த விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அடுத்ததாக வருவது வாயேஜர் 1. இந்த வாயேஜர் 1 ஆனது வினாடிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. நிமிடத்திற்கு 1020 கிலோமீட்டர் வேகத்தில் பயணமாகிறது. மணிக்கு சுமார் 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போதும் விண்வெளியில் பயணமாகி கொண்டுள்ளது. இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் ஒருவருக்கு 47 வயசு ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பிறந்தபோது தான் இந்த வாயேஜர் 1 விண்கலத்தை விண்ணில் ஏவப்பட்டு இந்த வினாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் அது பறந்துக்கிட்டே இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக 47 வருஷமாக அது பறந்துக்கிட்டே இருக்குது. இதுவரை மனிதர்கள் உருவாக்கிய ஒரு விண்கலம் அதிக தூரம் போயிருக்கிறது என்றால் அது இந்த வாயேஜர் 1 விண்கலம் தான். இப்போது வரை இந்த நேரத்தில் சுமார் 25 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் பயணமாகி கொண்டுள்ளது. அடடே, கடந்த 47 வருஷமாக மணிக்கு 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணமாகுதுன்னா, இப்போ இந்த விண்கலம் ஏதாவது ஒரு நட்சத்திரக்கு அருகில் போயிருக்கலாமே என்கிற கேள்வி பலருக்கும் எழலாம். இதோ உங்கள் சந்தேகத்தை எளிமையாக தீர்க்கலாம். இப்போ அந்த வாயேஜர் 1 உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் தான் இப்போது உங்கள் இடத்துலேருந்து, நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து அனுப்ப போகிறீங்க, மேலே விண்வெளியில் அனுப்ப போகிறீங்க. சரி, இப்போ நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 15 கோடி கிலோமீட்டர், சரியா? இப்போ சூரியனை நோக்கி இந்த வாயேஜர் 1ஐ நீங்கள் அனுப்புகிறீங்க. அதாவது மணிக்கு அதே 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தால் நம்முடைய சூரியனை அடைய சுமார் 102 நாட்கள் ஆகும். நல்லா கவனிங்க, வெறும் 102 நாட்களிலேயே அந்த வாயேஜர் 1 விண்கலம் சூரியனை அடைஞ்சிடும், சரியா? இப்போ சூரியனுக்கு அடுத்து நம் பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் எதுனா அது பிராக்சிமா சென்டாரி. நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் வெறும் 15 கோடி கிலோமீட்டர் தான். ஆனால் நம்முடைய பூமிக்கும் பிராக்சிமா சென்டாரிக்கும் இடையே உள்ள தூரம் 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாயேஜர் 1 மூலம் மணிக்கு 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தால் சூரியனுக்கு 102 நாட்களில் போயிடலாம் இல்லையா? ஆனால் இதே வேகத்தில் வாயேஜர் 1இல் பயணம் செய்தால் சூரியனுக்கு அடுத்து அருகில் உள்ள அந்த பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை அடைய சுமார் 75,000 ஆண்டுகள் ஆகும். எப்படி 75,000 ஆண்டுகள் ஆகும். ஆக நம்முடைய சூரியனுக்கு அடுத்து மிக அருகில் இருக்கிற அந்த பிராக்சிமா சென்டாரி என்கிற நட்சத்திரத்துக்கு போகவே இந்த வாயேஜர் 1 விண்கலத்திற்கு இன்றையிலிருந்து 75,000 ஆண்டுகள் ஆகும், சரியா? அப்படின்னா இப்போ ஏற்கனவே 47 ஆண்டுகள் அந்த வாயேஜர் விண்கலம் பறந்துக்கிட்டு இருக்கு. 47 வருஷம் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ 75,000 ஆண்டுகளில் 47 வருஷத்துக்கு மட்டும் கழிச்சிட்டுனா மீதி பார்த்தீங்கன்னா இன்னும் 74,953 வருஷம் கழித்து தான் அந்த வாயேஜர் விண்கலம் சூரியனுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை அடையும். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கலாம், இந்த பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரம் சூரியனுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, நம்ம இரவு நேரத்தில் அதை பார்க்க முடியுமா என உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்துக்கிட்டும் உங்கள் தலைக்கு மேல் பார்த்தா எந்த இடத்துலையும் பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அது இந்திய வான்வெளி பகுதிகளிலே கிடையாது. அந்த பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரமானது இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தலைக்கு மேல் உள்ள வான்வெளி பகுதியில் தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். ஆனாலும் அது நல்லா பிரைட்டாக தெரியாது. அது ரொம்ப ரொம்ப மங்களாக தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு டெலஸ்கோப் இருந்தால் தான் அவங்களாலையும் பார்க்க முடியும், சரியா? ஆக இந்திய மக்களான நமக்கு நம்மளுடைய வான்வெளி பகுதியில் நம்ம அந்த பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. அதாவது சூரியனுக்கு அடுத்து அருகில் இருக்கிற பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியாதுன்னா, இந்தியர்களால் பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்போது நம்மளுடைய தலைக்கு மேலே நீங்கள் பார்க்குற நட்சத்திரம் எல்லாம் என்ன அர்த்தம், எங்கே இருக்குன்னு அர்த்தம்? அந்த பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை விட பல மில்லியன் கிலோமீட்டர்கள் விட ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் சேலத்தில் இருக்கேன்.
இரவு நேரத்தில் என்னோட தலைக்கு மேல் வெறும் கண்ணில் பார்த்தாலே இதோ இங்கே பாருங்கள், இந்த வேகா என்கிற நட்சத்திரம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேகா நட்சத்திரத்தின் தூரம் எவ்வளோ தெரியுமா? அந்த ப்ராக்சிமா சென்டாரியின் தூரம் எவ்வளோ பார்த்தோம்? 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர், சரிதானே? என்னோட தலைக்கு மேலே இருக்கிற இந்த வேகா நட்சத்திரத்தின் தூரம் வந்து பார்த்திங்கன்னா 236 ட்ரில்லியன் கிலோமீட்டர். இப்போ நான் வந்து இங்கே சேலத்திலிருந்து வாயேஜர் 1 விண்கலத்தை அனுப்பினா அதே மணிக்கு 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த விண்கலம் பயணம் செஞ்சால் அந்த வேகா நட்சத்திரத்தை அடைய சுமார் 4,41,000 ஆண்டுகள் ஆகும். இதை இன்னொரு வழியில் சொல்லணும்னா நம்முடைய மனித இனமான ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றியது சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதிலிருந்து இன்னும் 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அப்போ இருந்த மனித இனம் அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இந்த வாயேஜர் 1 விண்கலத்தை கொடுத்து இந்த வேகா நட்சத்திரத்தை நோக்கி அனுப்ப சொல்லியிருந்தா அந்த விண்கலமானது இந்த 4,41,000 ஆண்டுகளாக பயணமாகி இப்போது இன்றைய 2026 தான் அந்த விண்கலம் இந்த வேகா நட்சத்திரத்தை அடைஞ்சிருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு உண்மையிலுமே நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய சேனலில் இனிமேல் வரப்போகிற ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் கட்டாயம் உங்களை வந்து வியப்பில் வந்து ஆழ்த்தும். ஆனால் அதே சமயம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து 100% கேரண்டி தரேன். சரியா? சரி, வாங்க நாம் வந்து அந்த ஸ்பீட் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வாயேஜர் 1 விண்கலத்தின் வேகத்தை வந்து பார்த்தோம். இதை விட வேகமாக பயணிக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்முடைய பூமி தான். இந்த பூமி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் பயணமாகும். நிமிடத்திற்கு 1800 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கிறது. மணிக்கு சுமார் 1,08,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அதாவது சூரியனை சுற்றி பயணிக்கிறது. சரியா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே வினாடியில் 30 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் ஒரு பொருள் வந்து பூமியில் வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஒளியை சேர்க்கக்கூடாது, லைட்டு வந்து சேர்க்கக்கூடாது. ஒளியை தவிர்த்து பூமியில் வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரே ஆப்ஜெக்ட் எதுன்னா அது வந்து பூமி மட்டுமே. சரியா? இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, பூமியை ஒரு விமானமாக கற்பனை செஞ்சுக்கிங்க. அதில் நீங்கள் பயணம் செய்தால் சென்னையிலிருந்து டில்லிக்கு 1 நிமிஷத்தில் பயணமாகிடலாம். 1 நிமிஷத்தில் போய் ரீச் பண்ணிடலாம். பூமிக்கு அடுத்ததாக வேகமாக பயணிக்கும் ஒரு விஷயம் எதுன்னா நமக்கு அருகில் இருக்கும் இன்னொரு கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சி தான். இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியானது இந்த நேரம் நமது மில்கிவே கேலக்சியை நோக்கி அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வினாடிக்கு 110 கிலோமீட்டர் வேகம், நிமிடத்திற்கு 6,600 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அது மில்கிவே கேலக்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கு அடுத்ததாக எது வந்து வேகமாக பயணிக்குதுன்னா கடந்த 2018 சூரியனை நோக்கி ஏவப்பட்ட பார்க்கர் சோலார் ப்ரோப் என்கிற விண்கலம் தான். அதாவது நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். மனிதனால் உருவாக்கப்பட்டு மிக நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரே விண்கலம் வந்து எதுன்னா அது வந்து நம்ம முன்னாடி பார்த்தா வாயேஜர் 1. சரிங்களா? அதே போல் மனிதனால் உருவாக்கப்பட்டு மிக அதிக வேகத்தில் இப்போது வரைக்கும் பயணமாகி கொண்டிருக்கும் ஒரு விண்கலம் எதுன்னா அது வந்து இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் தான். இந்த நேரம் நம் சூரியனை சுற்றி வரும் இதனுடைய வேகம் என்னன்னா வினாடிக்கு 192 கிலோமீட்டர் வேகம், நிமிடத்திற்கு 11,500 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு சுமார் 6,90,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது பயணிக்கிறது. இந்த வேகத்தை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம பார்க்கர் அந்த விண்கலத்தில் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும்னா வெறும் 10 வினாடியில் வந்து போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்க்கர் ப்ரோப் வந்து வேகமாக பயணிக்கும். சரியா? இதற்கு அடுத்ததாக எது வந்து மிக அதிவேகமாக பயணம் செய்யுதுன்னா அது வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம் தான். இந்த சூரியன் நம் பூமி மற்றும் இதர கோள்களை இழுத்துக்கொண்டு இந்த மில்கிவே கேலக்சிக்குள் ஒரு வட்டமாக அசுர வேகத்தில் சுற்றி வருகிறது. அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டமும் அப்படியே மில்கிவே கேலக்சிக்குள்ளார ஒரு வட்டமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சோலார் சிஸ்டத்தின் வேகம் என்னென்னா வினாடிக்கு 220 கிலோமீட்டர் வேகம், நிமிடத்திற்கு 13,200 கிலோமீட்டர் வேகம்,
மணிக்கு சுமார் 7,90,000 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கும். இந்த சோலார் சிஸ்டத்தின் வேகத்திற்கு அடுத்து வருவதுதான் ஒளியின் வேகம். ஒளியானது ஒரு வினாடி நேரத்தில் சுமார் 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணமாகுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த ஒளியானது நிமிடத்திற்கு 1,80,00,000 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கும். மணிக்கு சுமார் 108 கோடி கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். அடேங்கப்பா! அப்போ இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக அதிவேகத்தில் பயணிப்பது ஒளி மட்டுமே என்று நினைத்தால் அது உண்மையில்லை. ஒளியை விட அதிதீவிர வேகத்தில் பயணிக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சம் விரிவடையும் வேகமாகும். இந்த வேகமானது ஒரே நிலையானது அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் அந்த விரிவடையும் வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பது அதோட எல்லையோட முனை நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பில்லியன் எண்ணிக்கையிலான கேலக்சிகள் அனைத்தும் அந்தந்த இடங்களில் மட்டுமே இருக்கின்றன. ஆனால் இந்த கேலக்சிகளுக்கு இடையே உள்ள தூரம் இடைவெளி தான் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆனால் இந்த விரிவடை வேகம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் நிலையாகவே இருக்காது. நம்ம அதை ஒரு எண்ணிக்கையில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பூமி பெர் செகண்ட் 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி லைட் பெர் செகண்ட் 3,00,000 கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறத நம்ம ஒரு அளவில் ஒரு எண்ணிக்கையில் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியுமோ அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எர்த் ஸ்கேலில் சொல்கிறேன். இப்போது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த எக்ஸ்பேன்ஷன் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். ஓகேவா? அதுவே ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வேகம் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். ஓகே? அதே மாதிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வேகம் 10,000 கிலோமீட்டர் வேகமாக போகலாம். ஸோ இப்படியே தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அதனோட வேகமும் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ ஒரு சில பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் ரேட் பார்த்திங்கன்னா லைட்டோடைய வேகத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அறிவியல் படி பார்த்திங்கன்னா, இயற்பியல் விதிகள் படி பார்த்திங்கன்னா, த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த கேலக்சிகளுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளி எக்ஸ்பேண்ட் ஆகிற ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்பீடு தான் இப்போ இருக்கிற ஸ்பீடுகளிலே ரொம்ப அதிவேகமானது அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பூமி மற்றும் விண்களின் வேகம் தொடர்பான பல சந்தேகங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நன்றி.